சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 1/12/2024 முதல் 7/12/2024 வரை 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கின்ற போது, இந்த வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை மேஷ ராசியினரான உங்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் என்பது சந்திராஷ்டமம் ஆகும். அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உங்களுடைய புதிய முயற்சிகளை வெளியூர் செல்வதை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். அன்று விடுமுறை நாள், மாதத்தின் முதல் நாளாக கூட இருக்கலாம். ஆனால் குடும்பத்தினருடன் இருந்து அமைதியாக இருப்பது என்பது உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம், வீண் பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மீண்டும் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். தெய்வ அருள் கிடைக்கும், பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும், நினைத்த காரியங்கள் நடந்தேறும். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். நன்மைகள் கூடும். சனிக்கிழமை 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். லாபமான நாளாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம், ஆதாயம், வரவு என்பது சனிக்கிழமை நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மேஷராசினருக்கு ஒரு அற்புதமான வாரம் தான் சொல்லணும். அதுக்கு காரணம் சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது லாப மழை கொட்டும் என்று எல்லோரும் சொல்லுவார்கள். சனி கொடுப்பதை எவராலும் தடுத்து விட முடியாது. சனி வக்கர நிவர்த்தியாகி இப்ப 11ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். இந்த ஆட்சியாக சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் வரவு அதிகரித்துக் கொண்டிருக்கும். உங்களுடைய எதிர்பார்த்த அளவிற்கு வரவு இருக்கும். நினைத்த வேலைகள் நடந்தேறும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற காலமாக இந்த காலம், இனி வரும் காலம் இருக்க போகிறது. இந்த நேரத்தில் வழக்கம் போலவே 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேது பகவான். கேது பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவை இல்லாமல் போகும். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். எதிர்ப்புகள், போட்டியாளர்கள் என்ற நிலை மாறும். உடல்நிலை சீராகும் என்று கேது பகவான் உங்களுக்கு ஆதாயமான பலன்களை வழங்கிட இருக்கிறார். செவ்வாய்க்கிழமை வரை சுக்கிர பகவான் யோகத்தை வழங்கிட இருக்கிறார். ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாட்கள். இந்த 3 நாட்களும் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும். 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி பொருள் வரவு இருக்கும், பொன் வரவு இருக்கும், பணவரவு இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். வாழ்க்கை துணையுடன் ஒரு ஒற்றுமை இருக்கும். சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் கொஞ்சம் அரசாங்க வேலைகளில் கொஞ்சம் நிதானம் உங்களுக்கு வேணும். அமைதியாக செயல்படுவது, யோசித்து செயல்படுவது என்பது மேலும் நன்மை அதிகரிக்கும். வழக்கத்தை விட உங்களுடைய செயல்களில் நிதானம் வேணும். அவசரப்பட வேண்டாம். உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு சில வேலைகள் நடந்தேறும். அதை ஒரு சிலர் செய்யக்கூடும் என்றாலும் நீங்கள் அமைதி காப்பது என்பது உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். ராகு பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பொதுவா வரவு இருந்தால் மட்டும்தான் செலவு செய்ய முடியும். வரவு இல்லாமல் செலவு செய்ய முடியாது. என்னதான் செலவுகள் எதிர்வந்தாலும் அதற்கேற்ற வரவும் உங்களுக்கு இருக்கும். செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கும். வேலை பளு இருக்கும், உழைப்பு இருக்கும். உழைப்பு 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 என்று சொல்லிக்கொண்டே போக வேண்டியதாக இருக்கும். அந்த உழைப்பு இருக்கின்ற காரணத்தினால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடலில் அசதி, சோர்வு கூட ஏற்படலாம். சனி பகவானின் பார்வையும் 3ஆம் பார்வையும் உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் உடல் நிலையில் ஏதேனும் அடிக்கடி ஒரு சிறு தொந்தரவுகள் வந்து கொண்டிருக்கும். அதை நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அசுவினியில் பிறந்த அனைவருக்குமே 7ஆம் தேதி யோகமாக இருக்கும். பரணியில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் தேதி யோகமாக இருக்கும். கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு மாதத்தின் முதல் நாளான 1ஆம் தேதியே யோகமாக இருக்கும். இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது உங்களுடைய சங்கடங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும். சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இந்த பகுதியினை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். 12 ராசினருக்கும் ஒரு வாரத்தில் எந்த விதமான பலன்கள் நடக்கப் போகிறது என்று தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இந்த வாரம் என்று பார்க்கின்ற போது சந்திர பகவானின் சஞ்சாரம் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அந்த 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது நீங்கள் நினைத்த வேலைகள் எல்லாம் நடந்தேறும். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும்.
கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும், எதிர்பார்த்த வரவு இருக்கும், நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை என்பது உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே இருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த 2 நாட்களும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு காரணம் சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. சந்திராஷ்டமம் இருக்கின்ற காரணத்தினால் புதிய முயற்சிகள், வெளியூர் பயணங்கள், புதிய ஒப்பந்தங்கள் போன்றவற்றை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். உங்களுடன் நட்பாக இருப்பவர்களிடமும் வார்த்தைகளில் நீங்கள் கவனமா இருக்கணும். தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரலாம், மன உளைச்சல் ஏற்படலாம், சங்கடங்கள் அதிகரிக்கலாம், ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு மனதில் குழப்பம் உண்டாகலாம். அதனால் அந்த 2 நாட்களும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் முடிந்தவரை நீங்கள் அமைதியாக இருப்பது என்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். கொஞ்சம் பெரியவங்களுடைய ஆசி, உதவி, தெய்வ அருள் என்பதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடந்தேறும். சனிக்கிழமை 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால் வரவிற்கு தொழில் மீதான அக்கறை இருக்கும், வரவு இருக்கும். உங்களுடைய நிலையில் ஒரு முன்னேற்றமான நாளாக சனிக்கிழமை இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பலன்களை உங்கள் ராசிக்கு சப்தமாதிபதி, தைரியக்காரகன், யுத்தக்காரகன், வீரியக்காரகன் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற போது எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் என்று சொல்லலாம். முன்னேற்றமான பலன்கள் மட்டுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சிகள் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு முன்னேற்றத்தை உங்களால் இந்த காலத்தில், இந்த வாரத்தில் காண முடியும். எல்லா விதமான நன்மைகளையும் அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் செவ்வாய் பகவானின் அருளால் உங்களுக்கு இருக்கிறது. முயற்சி மட்டுமே உங்களுக்கு தேவையானதாக இருக்கும். லாபம் காத்து கொண்டிருக்கிறது. ராகு பகவான் 11ஆம் இடத்தில் சந்திருக்கிறார். வரவிற்கு குறைவு இருப்பாது. எதிர்பார்த்த பணம் வந்து கொண்டிருக்கும். எதிர்பாராத பணமும் வரும். லாபம் இருக்கும். நண்பர்களால் அனுகூலம் இருக்கும். தோழர்களால் அனுகூலம் இருக்கும். வெளியூர் தொடர்புகள் ஆதாயத்தை கொடுக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் உற்சாகம் என்பது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், அந்த வேலை இருக்கு, அதை பார்க்கணும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். சும்மா சோம்பி கிடந்தாலும் உங்களை உசுப்பி விடக்கூடிய நிலையினை சூரிய பகவான் ஏற்படுத்துவார். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரமாகவே இருக்க போகிறது. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வந்த குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார். அதே நேரத்தில் சனி பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். இந்த சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் வேலையில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை தேவைப்படும் உங்களுக்கு. எந்த அளவிற்கு வேலையை நீங்கள் சரியாக செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஆதாயம் காத்து கொண்டிருக்கும், மரியாதை இருக்கும், மேலதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய நிலை இருக்கும். இல்லை என்றால் சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் வேலையின் காரணமாக. கேது பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பிள்ளைகளின் நலனில் கொஞ்சம் அக்கறை தேவைப்படும். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது என்பது நன்மையாக இருக்கும். சுக்கிரனின் சஞ்சாரம் வாரம் முழுவதும் சாதகமாக இருக்கிறது. பொன் பொருள் சேர்க்கை என்பது இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். நினைத்த வேலைகள் நடந்தேறும். வாழ்க்கை துணையால் அனுகூலம் உண்டாகும். இந்த வாரத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் தேதி யோகமாக இருக்கும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் தேதி யோகமாக இருக்கும். நினைத்த வேலைகள் நடந்தேற இஷ்ட தெய்வத்தை வழிபடுவது என்பது உங்களுக்கு மேலும் யோகத்தை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் இணைய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த நாள் என்பது நாளை போல் இருக்காது, நாளை என்பது இன்று போல் இருக்காது. அதனால் ஒவ்வொரு வேலைகளையும் அந்தந்த நாட்களில் செய்து முடிப்பது என்பது நமக்கு நன்மை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை உங்களுக்கு மிக யோகமான நாட்களாக இருக்கும். 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். எடுத்த காரியங்களை நடத்தி முடித்திடக்கூடிய நாட்களாக ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை இருக்கும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். போட்டிகள் விலக ஆரம்பிக்கும். திங்கட்கிழமை வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். பொதுவாக இந்த 2 நாட்களும் ஒரு அற்புதமான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை சப்தமஸ்தானத்தில் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். நட்புகளால் ஆதாயம் கூடும். மனைவியால், வாழ்க்கை துணையால் ஆதாயம் கூடும். காதலர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நடந்தேறும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை என்பது கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டிய நாட்கள். சந்திராஷ்டமம் என்பதால் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நிறையவே நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது.
எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றலாம். நன்றாக பழகியவர்கள் கூட உங்களிடம் பகைத்துக் கொள்ளலாம். பணிபுரியும் இடத்தில் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம், விவாதங்கள் உண்டாகலாம், பிரச்சனைகள் ஏற்படலாம், மனக்குழப்பம் ஏற்படலாம். அதனால் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நீங்கள் கொஞ்சம் நிதானம் காக்க வேண்டும். சனிக்கிழமை நன்மை அதிகரிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சனிக்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். இந்த நேரத்தில் என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, அதை சமாளித்திடக்கூடிய அளவிற்கு சூரிய பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான். சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். எதிர்ப்புகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலை மாறும். உங்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம், உற்சாகம், மனதில் தெளிவு என்பதெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆதாயம் அதிகரிக்கும். அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள், எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைத்திடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் முழுவதுமே இருக்கிறது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில். வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் தேவையாக இருக்கும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது என்பது நன்மையாக இருக்கும். ராகு பகவான் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தொழிலில் வரவு என்பது நிச்சயமாக இருக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். எந்த நிலையிலும் லாபத்திற்கு குறைவில்லாத நிலை என்பது ராகு பகவானின் சஞ்சாரத்தினால் இருக்கிறது. கேது பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள் அடிக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தாய் வழி உறவுகளால் சில பாடங்களை நீங்கள் கட்டிடக்கூடிய அளவிற்கு நிலை இருக்கும். தாய் வழி உறவுகள் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய நிலை கூட இருக்கும். தாயாரின் உடல்நிலையில் கூட ஒரு சில தாயார்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த நேரம் அப்படி இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்தார். சுக்கிர பகவானின் 7ஆம் இட சஞ்சாரம் என்பது எதிர்ப்பாளினரால் நமக்கு நெருக்கடிகளை உண்டாக்கிடக்கூடிய சஞ்சாரம். அந்த நெருக்கடிகளிலிருந்து விடுபட்டு விட்டாலே போதும், நம்முடைய வேலைகளை நாம் எளிதாக நடத்தி கொள்ளலாம். அந்த நெருக்கடியில் விடுபடக்கூடிய நிலை புதன்கிழமை முதல் தொடங்குகிறது உங்களுக்கு. புதன்கிழமையோடு இந்த சுக்கிர பகவானால் ஏற்பட்ட சங்கடங்கள், எதிர்ப்பாளினரால் ஏற்பட்ட தொந்தரவுகள் என்பது விலக ஆரம்பிக்கும். அதுவும் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக சனி பகவானின் சஞ்சாரம் மிக சாதகமாக இருக்கிறது. சனி கொடுப்பதை எவராலும் தடுத்து விட முடியாது. பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் சனி பகவான். அவருடைய பார்வைகள் 3 பார்வைகள், 3ஆம் இடத்திற்கு, 6ஆம் இடத்திற்கு, 11ஆம் இடத்திற்கு. அந்த ரீதியிலும் பார்த்தீங்கன்னா, நன்மைகளுக்கு மேல் நன்மைகள் கிடைத்திடக்கூடிய நிலையினை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். அப்படி பார்க்கின்ற போது இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாகவே இருக்கும். சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அதை சமாளித்துக் கொள்ள முடியும். சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். இந்த வாரத்தில் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் தேதியும், புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதி யோகமாக இருக்கும். குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கடக ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா நிலையிலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி வரக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் சாதகமான வாரமாகவே இருக்க போகிறது. உங்கள் செயல்களில் மாற்றம் இருக்கும், வேலைகளில் மாற்றம் இருக்கும். உற்சாகமாக செயல்படக்கூடிய நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த வாரம் என்று பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்பது குடும்பத்தினுடன் இருந்திடக்கூடிய நாட்கள் தான். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உறவுகளால் நன்மை அடையக்கூடிய, உறவுகளுக்கு நீங்கள் உதவி புரியக்கூடிய, குடும்பத்தினர் நலனில் அக்கறை செலுத்திடக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்களுக்கு இருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கிடக்கூடிய நாட்களாக இருக்கும். எடுத்த வேலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த வேலை நடந்தேறும். எத்தனை எதிர்ப்புகள், சங்கடங்கள், போட்டிகள், பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அவற்றிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியும். சிக்கல்கள் வந்தாலும் சரி, அவற்றிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும். வழக்குகள் இருந்தால் வழக்குகள் சாதகமாகும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நாட்களாக இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் கிடையாது. பிரச்சனைகள் தோன்றும். பிரச்சனைகள் தோன்றினாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும், ஆதாயம் அடைய முடியும். அதைத் தொடர்ந்து வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை அற்புதமான நாட்களாக இருக்கும். நண்பர்களால் உதவி, குடும்பத்தினரால் உதவி, குடும்பத்தில் முன்னேற்றம்,
நினைத்த காரியங்கள் நடந்தேறுதல் என்று வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சனிக்கிழமை 9ஆம் 8ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். சந்திராஷ்டமம் சனிக்கிழமை தொடங்குகிறது. ஆக சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும் இந்த வாரத்துல. மற்ற 6 நாட்களுமே உங்களுக்கு யோகமான அற்புதமான நாட்களாக இருக்கும். சனிக்கிழமை மட்டும் எச்சரிக்கையா இருங்க. உங்களுடைய வேலைகள் சுலபமாக நடந்தேறும். என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை சமாளித்திடக்கூடிய சக்தியினை ஞான மோட்சக்காரகனான கேது பகவான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். 3ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கிறார். எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த முயற்சிகள் வெற்றி அடையும். இப்போ முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு வேணும். முயற்சிகள் இருந்தால் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கிறது. வாரம் முழுவதுமே கேது பகவான் 3ஆம் இடத்தை தான் சஞ்சரிப்பார், தொடர்ந்து சஞ்சரிப்பார். தொடர்ந்து ராகு பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பெரியோருடைய ஆசீர்வாதம் அனுகூலம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இறை அருளும் உங்களுக்கு கிடைக்கும். என்னதான் உங்களுடைய விதி இருந்தாலும் அதை கொஞ்சம் உங்களுடைய நிலையில் முன்னேற்றத்தை உங்களை பாதுகாத்திடக்கூடிய சக்தியினை ராகு பகவானும் வழங்குவார். பிரச்சனைகள் அதிகரிக்கும், ஆனால் அதை உங்களுக்கு அதிலிருந்து உங்களை பாதுகாத்திடக்கூடிய நிலையில் ராகு பகவான் வழங்குவார். சூரியன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் அதை கவனமாக கையாளுவீர்கள் என்பது எனக்கு தெரியும். பிள்ளைகள் நலனில் கூடுதலாக அக்கறை செலுத்த வேண்டும். செவ்வாய் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். மருத்துவமனையை சென்று வரக்கூடிய நிலையெல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படும். செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் ராசிக்குள் இருப்பதால் உடலில் சிறு கத்தியை வைக்க வேண்டிய நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். அப்போ உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், நிச்சயமாக நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உடல்நிலையிலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். விரைவில் அந்த நிலை மாறும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா இப்போ 6ஆம் இடத்தில் ரோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 6ஐ விட்டு 7ஆம் இடத்துக்கு வரார். இத்தனை 1.5 மாதமாக ரோகத்தை கொடுத்து கொண்டிருந்தவர் இப்பொழுது எதிர்ப்பாளினரால் சங்கடத்தை கொடுக்கின்ற அளவிற்கு நிலைமையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். காதல், மயக்கம், போதை, இப்படி பார்த்தீங்கன்னா யாரையோ ஒருவரை நம்பி அவர் பின்னால் போகக்கூடிய, அவர் மீது ஈர்ப்பு வரக்கூடிய நிலையெல்லாம் இந்த நேரத்தில் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகும் சுக்கிரன் ஏற்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கை என்பது எதிர்காலத்தை ஒட்டி நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது. இந்த சின்ன சின்ன சுகங்களுக்காக வாழ்க்கையை இழந்து விடக்கூடாது. நன்றாக யதார்த்தத்தை புரிந்து கொண்டு எது உலகம், எது வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு வாழ்வது நன்றாக இருக்கும். அதனால 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த வாரத்தில் கடகத்தில் பிறந்த அனைவருக்குமே 2ஆம் தேதி யோகமாக இருக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதியும், ஆயிலத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் நடக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனைதான் நெருக்கடி வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சக்தி படைத்தவர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். பிரச்சனைகள் என்பது வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர முடியும். ஒரு போராட்ட உணர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அமைதியாக இருந்துவிட்டால் எதையுமே சாதிக்க முடியாது. அந்த நிலையில் நிறையவே போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு ராசி சிம்ம ராசியாக சமீப காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வழிகளையும் கிரகங்களும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அடிப்படை வசதிகளை கிரகங்கள் வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். சரி, இந்த வாரம் சந்திரபவன் எங்கே சஞ்சரிக்கிறார் என்று பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள். அங்கே சூரிய பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ 2 விதமான உணர்வுகள் என்பது அந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும். சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் மனதில் குழப்பங்கள், போராட்டங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கும் அல்லது குறுக்கு வழிகளில் செல்லக்கூடிய நிலை மனதில் உண்டாவதற்கும் கூட வாய்ப்புகள் இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 5ஆம் இடத்தில் நீங்கள் நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பதற்காக நிறையவே முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். நினைப்பது சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் சரி, அது நடந்தேறும். முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த முயற்சிகள் எல்லாம் நடந்தேறும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 6ஆம் இடத்தில் இந்த 2 நாட்களும் பார்த்தீங்கன்னா அற்புதமான நாட்களாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். இந்த வாரத்தில் கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகளை சரி செய்யக்கூடிய, உடல்நிலையில் இருந்த பாதங்களை அகற்றிடக்கூடிய, எதிரிகளை வெல்லக்கூடிய, வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய, முன்னேற்றம் அடையக்கூடிய, வியாபாரம் தொழிலில் லாபத்தை காணக்கூடிய நாட்களாக வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இருக்கும்.
சனிக்கிழமை 7ஆம் இடத்தில் ஒரு அற்புதமான நாளாகவும் சனிக்கிழமை இருக்கும். பொதுவாக இந்த வாரத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் சரி, பெரிய அளவில் ஆதாயம் என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. சந்திர பகவானின் சஞ்சாரம் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உங்களுக்கு வழங்குவார். சுக்கிர பகவான் வாரத்தின் 3 நாட்கள், முதல் 3 நாட்கள் யோகமாக சஞ்சரிக்கிறார். அதனால் நிச்சயமாக ஆதாயம் என்பது உங்களுக்கு இருக்கிறது. பொன்பொருள் சேர்க்கை முதல் 3 நாட்கள் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி என்பது ஒரு முன்னேற்றமான நாட்களாகவே இருக்கும். இது கிரக சஞ்சாரம் ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபக்கம் அது சம்பளம் வரக்கூடிய நாட்கள், ஊதியம் வரக்கூடிய நாட்கள் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி. அதையொட்டியும் பார்க்கின்ற போது, இந்த 3 நாட்களும் பொருள் சேர்க்கை என்பது உங்களுக்கு இருக்கும். பொன்பொருள் சேரும், புதிய வாகனம் வாங்குவீர்கள், புதிய நவீன பொருட்கள் வாங்கிட முடியும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். புதன்கிழமை முதல் சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக நீங்க இருக்கணும். ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். புதன்கிழமை முதல் ஏதேனும் சின்ன சின்ன சங்கடங்கள் உடலுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் சின்ன தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அவர் இடத்தை ஸ்தானத்தை பலப்படுத்தினாலும், குடும்ப நட்பினை, தம்பதிகளுக்குள் ஒற்றுமையினை, கணவர் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலையினை ஏற்படுத்தினாலும், உங்களுடைய ராசிக்குள், உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்வை பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு உடலில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்து கொண்டிருக்கும், நெருக்கடிகள் இருந்து கொண்டிருக்கும். சனியின் பார்வைக்கு நீங்கள் ஆட்படுவதால் அப்போ உடல்நிலையில் எப்பொழுதுமே கவனமாக இருக்கணும். ராகு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். என்னவோ தெரியல, ஏதோ உடம்பு கெட்டு போகுது, நமக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது, மருத்துவம் செஞ்சும் நமக்கு எதுவும் பலன் கிடைக்க மாட்டேங்குது என்ற நிலை உங்களுக்கு இருக்கும். ராகு பகவான் சஞ்சாரம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்ற போது இனம் புரியாத நோய்கள், பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். இந்த நேரம் பார்த்து சூரிய பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் போய் சஞ்சரிக்கிறார், உங்கள் ராசிநாதன் செவ்வாயுடைய வீட்டில். அப்போ உடலில் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது, இந்த வாரத்தில். சரிங்களா? அப்போ என்ன கவனிக்கணும்னா, நீங்க உடல் நிலையை முதலில் கவனித்துக் கொள்ள வேண்டும். உணவில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், உறக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலுமே உங்களுக்கு எதுவெல்லாம் ஒத்து வராது என்று தெரிகிறதோ அதையெல்லாம் விலக்கி வைக்க வேண்டும். கேது பகவான் 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் குடும்பத்தை அனுசரித்து செல்வது என்பது நன்மையாக இருக்கும். இந்த வாரத்தில் சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்குமே 1ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக மகத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் தேதியும், பூரத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் தேதியும், உத்திரத்தில் பிறந்தவர்கள் 1ஆம் தேதி யோகமாக இருக்கும். இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னி ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகமான நாளா இருக்குங்க. 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கன்னிராசினருக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் உழைப்பு அதிகரிக்கும், வேலை பளு கூடும், பணிபுரியும் இடத்தில் கவனமாக பணிபுரிய வேண்டிய நிலை இருக்கும். உடல் சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றி மறையும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். என்னதான் வேலை நீங்க திறமையா செய்தாலும் அதுல சின்ன ஒரு தடை வரும். ஒரு வேகமாக போய்கொண்டிருக்கின்ற போது சின்ன பிரேக் அடிச்ச மாதிரி சின்ன தடை முயற்சியில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் நிச்சயமாக எதிர்பார்த்த இலக்கை உங்களால் அடைய முடியும். நினைத்த வேலைகளை சாதித்துக் கொள்ள முடியும். நன்மைகள் நடந்தேறும். என்றாலும் சின்ன சின்ன தடைகளை சந்தித்திடக்கூடிய நிலை இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை யோகமாக இருக்கும். உங்களுக்கு சனிக்கிழமை மிக யோகமாக இருக்கும். நடைபெறுகின்ற வேலைகள் எல்லாம் எளிதாக நடந்தேறும். ஆதாயம் அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், உடல்நிலையில் நிம்மதி இருக்கும், எதிர்ப்புகள் இல்லாத நிலை இருக்கும். சனிக்கிழமை உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை யோகத்தை உண்டாக்கப் போகிறது. சனிக்கிழமை அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வழங்கிடப் போகிறது. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எடுக்கின்ற முயற்சிகளில் தடைகளை உண்டாக்கினாலும் ஆதாயத்தை வழங்கிடப் போகிறது. இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு நல்ல பலன் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். உங்கள் 3ஆம் இடத்தின் அதிபதி அவர்தான். அவருடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல போயிட்டு, அப்போ எதிர்பார்த்த பணம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பணம் உங்களுக்கு வருவதற்கு காத்திருக்கிறது.
11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் வருகின்ற போது உங்களுடைய செயல்கள் எல்லாம் லாபமாகும். நினைப்பதெல்லாம் நடந்தேறும். எதை நீங்கள் நினைத்தாலும் சரி, நினைப்பதெல்லாம் நடந்தேறும். அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. எதை நினைத்தாலும் சரி. இந்த வாழ்க்கையில எத்தனையோ அம்சங்கள் இருக்கு. அது 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம் மட்டுமல்ல, சுகஸ்தா இளைய தாரத்திற்குரிய இடம், நட்புகளுக்குரிய இடம், மூத்த சகோதரத்திற்குரிய இடம். இப்படி பார்க்கின்ற போது நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதிலெல்லாம் வெற்றி அடையக்கூடிய நிலை இருக்கும். இந்த நேரத்தில் ராகு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடத்தின் மீது உங்களுக்கு வந்து ஒரு அபரிமிதமான ஆசைகள் உருவாகும். அப்போ நட்புகளால் வந்து சில எதிர்பார்ப்புகளும் மனதில் இருக்கும். அவங்க எதிர்பார்ப்பை உருவாக்கி இருப்பாங்க. இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், நாம் அப்படி இருக்கலாம், நாம் இப்படி இருக்கலாம், எதிர்பார்ப்பு உருவாக்கி இருப்பாங்க. கொஞ்சம் உங்க அறிவுக்கு நீங்க வேலை கொடுக்கணும். இது நடக்குமா, நடக்காதா என்பதை நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு. சனி பகவான் 6ஆம் இடத்தில். அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எத்தனை தொல்லைகள், நெருக்கடிகள் வந்தாலும் சரி, ஒரு கூண்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாலும் அந்த கூண்டை உடைச்சிக்கிட்டு வெளியே வரக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு திறமை வந்துடும். சூழ்நிலை அமைஞ்சிடும். அப்போ என்னதான் நெருக்கடி வந்தாலும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நிலையினை சனி பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும். நினைத்த காரியங்களை நடத்தி வைக்கும், உடல்நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், லாபத்தை கொடுக்கும், வழக்குகளை வெற்றியாக்கும், எதிர்ப்புகளை போட்டிகளை இல்லாமல் செய்யக்கூடிய நிலை சனி பகவானின் சஞ்சாரம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. படுத்த படுக்கையா இருந்தவங்க கூட இப்போ எழுந்து நடமாடக்கூடிய நிலை இப்பொழுது ஏற்படும். நோய் வாய்ப்பிலிருந்து நிலை மாற்றம் பெறும். இப்போ ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த நேரத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் மிக சாதகமாக இருக்கிறது 3ஆம் இடத்தில். அப்போ சூரியனின் சஞ்சாரம், ராஜகிரகமான ஆத்மகாரகனான சூரியன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். இதனால் வரையில் எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையெல்லாம் மாற்றம் பெற்று எதிர்பார்த்ததெல்லாம் கிடைத்திடக்கூடிய நிலை இப்பொழுது இருக்காது. உத்தியோகமாகட்டும், வேலையாகட்டும், வியாபாரமாகட்டும், குடும்பமாகட்டும், எல்லா இடத்திலும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த நேரத்தில் புத பகவானின் சஞ்சாரம் கொஞ்சம் யோசித்து செயல்பட சொல்லுது. சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கின்ற காரணத்தால் பொன்பொருள் சேர்க்கை, குடும்பத்தில் நிம்மதி, பணவரவு என்பது இருந்து கொண்டிருக்கும். இந்த வாரத்தில் கன்னி ராசியில் பிறந்த அனைவருக்குமே 5ஆம் தேதி யோகமாக இருக்கும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் தேதியும், அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால் இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்கும். நன்மைகளை எல்லாம் காணக்கூடிய வாரமாக இருக்கும். நினைப்பதெல்லாம் நடந்தேறக்கூடிய வாரமாக இருக்கும். என்ன இப்படி சொல்லிட்டாரு, நமக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு தெரியலையே அப்படி குழம்பலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். எதிர்பார்த்த வரவு என்பது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் இருக்கும். குடும்பத்திலும் ஒரு நிம்மதி இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கடன்களை அடைக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தெரியக்கூடிய நிலை இருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை உங்களுக்கு முன்னேற்றமான நாட்களாக இருக்கும். எந்த வேலையை கையில் எடுத்தாலும் அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பீங்க. நினைப்பதெல்லாம் நடந்தேறும். முயற்சிகள் வெற்றியாகும். என்னங்கன்னா, எந்த வேலையை நீங்கள் எடுக்கிறீங்க என்பதுதான் முக்கியம். எந்த வேலையை எடுத்தாலும் வெற்றி உண்டு. அதை கொஞ்சம் ஆதாயமான வேலையாக கையில் எடுத்தால் மேலும் லாபம் அதிகமாக இருக்கும். இந்த நேரம் சாதகமாக இருக்கு. நம்மால முடியும். முயற்சி செய்தால் பணத்தை பார்க்க முடியும், ஆதாயம் காண முடியும். அப்போ நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம அதை செய்யணும். அப்போ செய்யக்கூடிய நாட்களாக செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை உங்களுக்கு இருக்கு. அது உங்களுடைய முயற்சி எந்த அளவு இருக்கோ அந்த அளவு தான் ஆதாயம் இருக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கும், வேலைபோல இருக்கும். வெளியூர் பயணம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். அதே நேரத்தில் எதிர்பார்த்த சந்தோஷமும் நிம்மதியும் கூட கிடைக்கும். சனிக்கிழமை 5ஆம் இடத்தில் பிள்ளைகள் நலனில் அக்கறை இருக்கும். குடும்பத்தினர் நலனில் அக்கறை இருக்கும். உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இல்லை உறவினர்களுக்கு நீங்களும் உதவி செய்யக்கூடிய நிலை இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானின் சஞ்சாரம் வாரம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறது. நினைத்த வேலைகளை நடத்தி முடித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு சந்திர பகவான் சஞ்சாரம் இருக்கிறது. இந்த நேரத்தில் தொடர்ந்து உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தான். தொடர்ந்து அவருடைய சஞ்சாரம் வந்து 6ஆம் இடத்துல. அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகி கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கை வளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன உழைக்கிறீங்களோ உழைக்கலையோ, எப்படி வாழறீங்களோ வாழலையோ, ஆனால் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அது உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்து கொண்டிருந்தாலும் சரி,
இல்லை வேலையே இல்லாமல் இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஒரு வாழ்க்கை ஒரு சுக வாழ்க்கையாகவே இருந்து கொண்டிருக்கும். என்னதான் பிரச்சனை வந்தாலும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு ஏற்படும். 6ஆம் இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தினால் உடலில் எந்த சங்கடங்கள் வந்தாலும் அது விலகிச் செல்லும். வியாபாரத்தில் போட்டி எதிர்ப்பு என்று வந்தாலும் விலகிச் செல்லும். வழக்குகள் என்று ஏற்பட்டால் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். மற்றவர்களுக்கு முன்னால் நிற்கின்ற நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கும். உங்களுடன் பணியாற்றிய 100 பேர்ல பார்த்தீங்கன்னா நீங்க முதலிடத்தில் இருப்பீங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கினை ராகு அதிகரிப்பார். ராகு கொடுப்பது போல் எவராலும் கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானமாக இருப்பது மிக அவசியம். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது மிக அவசியம். நமக்கு எல்லாம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, நமக்கு எதுவுமே தேவையில்லை என்று நிலை வந்துவிடக்கூடாது. வந்தால் அதுவே உங்களுக்கு எதிர்மறையாக மாறிவிடும். 2ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தொழில் மீது அக்கறை வேணும். எடுத்த வேலையை உடனே முடிக்கணும். அப்படி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் ராஜா. புரியுதுங்களா? அப்போ செவ்வாய் பகவான் தொழிலை முடிக்க சொல்லுவார், வேலைகளை நடத்தி கொடுக்க சொல்லுவார், அக்கறை காட்ட வைப்பார். புரியுங்களா? சனி பகவான் 5ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். பிள்ளைகள் நலனில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை இருக்கணும். குடும்பத்தினருடைய பேச்சை கேட்டு நடப்பதை கொண்டு நன்மை உண்டாக்கும். கேது 12ஆம் இடத்தில் விரயங்கள் வந்து கொண்டே இருக்கும். என்னதான் வரவும் வந்தாலும் ஒரு பக்கம் விரயம் ஓடிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அது சாதாரணமான விரயமாக, நன்மையான விரயமாக, சுப விரயமாக, தேவையான விரயமாகத்தான் இருக்கும். சுக்கிர பகவான் சஞ்சாரம் இந்த வாரம் முழுவதும் சாதகமாக இருக்கிறது. வரவு என்பது நிச்சயமாக இருக்கும். புத பகவான் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது. அதன் காரணத்தால் உங்கள் புத்திசாலித்தனமான செயல்பாடுகளால் முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். இந்த வாரத்தில் துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்குமே 6ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக சுவாதியில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் தேதியும், விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாவற்றிலும் எப்பொழுதுமே முதன்மையாக இருந்திடக்கூடிய, துடிப்புடன் செயல்படக்கூடிய, உழைப்பால் முன்னேறக்கூடிய ராசினர் விருச்சிக ராசினர். உழைப்பு 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 தான் உங்களுடைய மூலதனமாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு லாபமாகவும் இருந்து கொண்டிருக்கும். உழைக்காமல் ஒரு நாளும் உங்களால் இருந்து விட முடியாது. உழைத்து முன்னேறக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்கள் ஜென்ம ராசிக்குள் விருச்சிக ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா மனதில் எந்த விதமான குழப்பத்திற்கும் இடம் கொடுக்காமல், இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இப்படி போகலாமா அப்படி போகலாம் என்ற ஆசோலேஷனுக்கு இடம் கொடுக்காமல் ஏதாகிலும் ஒரு முடிவை கையில் எடுத்து அந்த முடிவில் உறுதியாக இருந்து விட்டால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. குழப்பங்கள் வேண்டாம். குழப்பங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக குழப்பம் உண்டாகும். அதை விட்டு வெளியில் வர வேண்டியது திறமை உங்களிடம் இருக்கிறது. வெளியில் வந்தால் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். வரவு என்பது இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஒரு யோகமான நிலை இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். உங்களுடைய நிலையில் மாற்றம் உண்டாகக்கூடிய, முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நிலை இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 3ஆம் இடமான முயற்சி சந்திரிக்கிறார் சந்திர பகவான். எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றியாகும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு தேவையானதாக இருக்கும். சனிக்கிழமை 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் வேலைபளு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். சனிக்கிழமை இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு கேது பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. இந்த ராகு கேது கிரகங்கள் 1.5 ஆண்டுகள் ஒரு வீட்டில் சஞ்சரிப்பாங்க. அந்த 1.5 ஆண்டுகளும் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப பலன்களை கொடுப்பாங்க. அப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேது பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு நெருக்கடிகளிலிருந்து விடுவித்துக் கொண்டிருக்கிறது. தேவையான பணத்தை வழங்கி கொண்டிருக்கிறது. வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. உழைப்பால் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ கேது பகவான் சஞ்சாரம் தான் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. நினைத்த வேலைகளை நடத்தி முடித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை இப்பொழுது இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு கவனமான ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும். சனி பகவான் 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிக்கிறார். அவர் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிப்பது என்பது ஒரு பக்கம். அதே நேரத்தில் அவருடைய 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு. அப்போ உழைப்பு 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 என்று ஓடுகின்ற போது உடலில் ஏதேனும் சங்கடங்கள் இருந்து கொண்டிருக்கும், நலிவு இருந்து கொண்டிருக்கும், சோர்வு இருந்து கொண்டிருக்கும். அப்போ உடல் நிலையிலும் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். சுவரை வைத்துத்தான் சித்திரம் எழுத முடியும். கவனமாக செயல்பட்டு லாபத்தை காணக்கூடிய சூழ்நிலை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போல சூரிய பகவானும் ஜென்ம ராசிக்குள் சந்திரிக்கிறார். ஒரு வேகம் என்பது உங்களுக்கு இருக்கும்.
இதை செய்யலாம் அதை செய்யலான்ற வேகம் இருக்கும். உங்களை உசுப்பிக் கொண்டே இருப்பார் சூரியன். அதனால் நீங்களும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா திட்டமிடாத ஓட்டம் என்பது நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். என்னதான் நெருக்கடி வந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய நிலை, பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நிலை, தெய்வ அருள் என்பது இப்பொழுது உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. அதான் முக்கியம். இப்பொழுது உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. நெருக்கடியிலிருந்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. ராகு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகளால் சங்கடம், குடும்பத்தில் நெருக்கடி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் சமாளித்திடக்கூடிய நிலையினை புத பகவானின் சஞ்சாரம் இருக்கிறது. புத்திசாலித்தனம் என்பது இப்பொழுது உங்களிடம் இருக்கும். அந்த புத்திசாலித்தனத்தினால் எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய சக்தி இருக்கும். சுக்கிரனின் சஞ்சாரம் வரவிற்கு குறைவு இருக்காது. தேவையான வரவு வந்து கொண்டிருக்கும். வழக்கம் போல வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். நெருக்கடிகள் ஏற்படாத அளவிற்கு உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு சுக்கிரனின் சஞ்சாரம், வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு என்பது உங்களுக்கு இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு பக்கம் சங்கடம் என்றால் மறுபக்கம் வந்து உங்களுக்கு ஆதாயமும் இருக்கிறது. இந்த வாரத்தில் விசாகத்தில் பிறந்த அனைவருக்கும் 3ஆம் தேதியும், கேட்டையில் பிறந்த அனைவருக்கும் 5ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி வழிபடுவதால் நெருக்கடிகள் இல்லாமல் போகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். 9 கிரகங்களின் சஞ்சாரமும் எப்படி இருக்கிறது, எந்த இடங்களில் சஞ்சரிக்கிறார்கள், அதன் காரணமாக எந்த விதமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்கின்ற போது இது ஒரு வழிகாட்டுதலாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். பொதுவாக சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அலைச்சல் இருக்கும், வெளியூர் பயணம் இருக்கும், கொஞ்சம் விரயங்களும் இருக்கும். விரயங்கள் என்பது உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் செய்து கொண்டதாக இருக்கும். அதே நேரத்தில் 12ஆம் இடம் அயன சயன ஸ்தானமாகவும் இருக்கிறது. நிம்மதியான உறக்கம், நிம்மதியான சந்தோஷம், உறக்கத்தில் சந்தோஷம் என்பதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செலவுகள் இருந்தாலும் சந்தோஷமும் இருக்கின்ற நாளாக ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். மனதில் குழப்பம் இல்லாமல் செயல்படுகின்ற போது அந்த செயல்கள் உங்களுக்கு லாபமாகும். நினைப்பது நடந்தேறும், வெற்றி அளிக்கும். திட முயற்சியுடன் எடுத்த வேளையில் இதை ஒழுங்காக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நீங்கள் செயல்படுகின்ற போது, அதே சிந்தனையோடு இருக்கின்ற போது அந்த முயற்சி வெற்றியாகும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2ஆம் இடமான தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். வரவு அதிகரிக்கும். வார்த்தைகள் கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும். நினைத்த வேலைகள் நடந்து வரும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். சனிக்கிழமை 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சந்திரிக்கிறார். அதன் காரணமாக எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் வெற்றியாகும். முயற்சிகள் மட்டுமே உங்களுக்கு தேவையாக இருக்கும். வாரத்தின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா செலவும் அலைச்சலும் இருந்தாலும் வாரத்தின் இறுதி என்பது உங்களுக்கு யோகமானதாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு முன்னேற்றமான வாரமாகவே இருக்க போகிறது. சனி பகவான் 3ஆம் இடத்தில் சந்திரிக்கிறார். பொதுவாக 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் வெற்றியாகும் என்பது உறுதி. 7.5 சனியை கடந்து சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறார். இதுதான் உங்களுக்கு ஒரு யோக காலமாக இருக்கும். 7.5 ஆண்டுகள் பட்ட அவஸ்தைகள், சங்கடங்கள், நெருக்கடிகள் எல்லாம் இந்த 2.5 ஆண்டு சஞ்சார காலகட்டத்தில் தான் உங்களுக்கு மீட்டெடுக்க போகிறீர்கள். நீங்க சனி பகவான் இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போறார். இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா, இதுதான் நேரம் என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். எடுக்கின்ற முயற்சிகள் உறுதியாக இருந்து தெளிவாருங்க. சகாயஸ்தானம், முயற்சி ஸ்தானம், ஜெயஸ்தானம். அப்போ எடுக்கிற முயற்சி எதுவாக இருந்தாலும் வெற்றியாகும். அப்போ முயற்சி வேணும். இந்த காலகட்டத்தில் முயற்சி மட்டும் உங்களுக்கு இருந்துவிட்டால் அதில் நிச்சயமாக முன்னேற்றம் உண்டு, ஆதாயம் உண்டு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சரியா புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு நாள முடங்கி கிடந்த, தேங்கி கிடந்த, தடைபட்டு வந்த முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது கையில் இருக்கின்ற போது அதில் உங்களுக்கு லாபம் ஏற்படும். இந்த நேரத்தில் சுக்கிரனின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கு. உங்களுக்கு லாபாதிபதியே சுக்கிரன் தான். அவர் தான் அதிர்ஷ்டக்காரகன். அவருடைய சஞ்சாரம் 1ஆம் இடத்திலும் 2ஆம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினால் வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. எதிர்பாலினுடைய நட்பு நல்ல நிலையில இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். சந்தோஷம் இருக்கும். காதலில் கூட முன்னேற்றம் ஏற்படும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் புத பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு வருகிறது என்றால் அதில் நன்றாக படித்து பார்த்துத்தான் கையெழுத்து போடணும்.
அதே போல ஒரு இடத்த வாங்க போறீங்க. அதுல வில்லங்கம் இருக்கான்னு நிச்சயமா பார்க்கணும். வரவு செலவில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். கேட்ட பணம் உடனே கிடைக்கிறதுக்கு தாமதமாகும் என்றாலும், முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். எந்த ஒன்றையும் படித்து பார்க்காமல் எந்த இடத்திலும் கையெழுத்து போடுவது உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும். 4ஆம் இட சுகஸ்தானம் அங்க போய் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். ஆசைகளை அதிகரிக்க வைப்பார். அந்த ஆசைகள் பார்த்தீங்கன்னா, சொத்து மேல ஆசை இருக்கலாம், சுகத்தின் மீது ஆசை இருக்கலாம், புகழின் மீது ஆசை இருக்கலாம். ஆனா நிறைவேறுமா என்பதை உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாலினர் மீது கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க. அவங்க தவறான வழிகாட்டுதல் கூட நடத்தலாம். கேது பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ செய்து வருகின்ற தொழில், பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நெருக்கடிக்கு ஆளாக நேரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்குமே 3ஆம் தேதி யோகமாக இருக்கும். மூலத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் தேதியும், பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் தேதியும், உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் தேதி யோகமாக இருக்கும். உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் வழக்கத்தை விட ஒரு யோகமான, நிம்மதியான, சந்தோஷமான வாரமாக உங்களுக்கு இருக்க போகிறது. ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அதன் காரணமாக இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்களுக்கு யோகமான, நீங்கள் எதை எதிர்பார்த்து இருக்கிறீர்களோ அந்த தேவை நிறைவேறுகின்ற நாளாக ஞாயிறும் திங்களும் இருக்கும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, எது உங்களுடைய தேவையாக இருக்கிறதோ, பணமாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் கிடைத்திடக்கூடிய நாட்களாக ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் உங்களுக்கு இருக்க போகிறது. அற்புதமான நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத செலவுகள், அலைச்சல், விரயம் என்பது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வெளியூர் பயணம் ஏற்படலாம். அதில் கூட எதிர்பார்ப்பு என்பது கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். மனதில் குழப்பங்கள், இனம் புரியாத குழப்பம். இந்த குழப்பம் எதுக்காகன்னு கூட தெரியாது உங்களுக்கு. ஏன்னா மனசுல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அச்ச உணர்வு, பய உணர்வு, குழப்பம் என்று இருந்துகிட்டு இருக்கும். ஒரு பயம் இருக்கும். அதை விட்டுட்டு வெளியே நீங்க வந்துட்டீங்கன்னா நிச்சயமா உங்களால் தெளிவாக செயல்பட முடியும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுகின்ற போது அந்த வேலைகள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்தேறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குழப்பத்தை ஒத்தி வைங்க, தள்ளி வைங்க. சனிக்கிழமை 2ஆம் இடத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானம் 2ஆம் இடம். அப்ப சனிக்கிழமை என்பது வரவு என்பது உங்களுக்கு இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமான வாரங்க உங்களுக்கு. சந்திர பகவான் செலவை தான் உண்டாக்குவார் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் மனசுல குழப்பத்தை உண்டாக்கலாம் சொல்லியிருக்கேன். அதே நேரத்துல ராகு பகவானின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கு. இப்போ என்ன உங்களுக்கு வேணும்னா, மூலதனம் கூட வேணாம், முயற்சி வேணும். ஒரு ஓட்டம் இருந்தால் நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும். சரியான காலகட்டம் வருகின்ற போது அதை பயன்படுத்திக் கொள்பவன் தான் அறிவாளியாக இருக்க முடியும். அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டம். இங்கே ஒரு 2, 3 விதிவிலக்கு இருக்கு. கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட இந்த நேரத்தில் மகர ராசியில் பிறந்த ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அதுல கொஞ்சம் குறைவான வாய்ப்புகள் ஏற்படும். அதற்கு காரணம் நம்முடைய கர்ம வினைதான். ஆனா இது அதிர்ஷ்ட காலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முன்னேற்றமான காலம், யோகமான காலம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவருமே புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் நீங்கள் சரியாக செயல்பட்டால் நினைத்த வேலைகள் எல்லாம் நடந்தேறும். ஒரு வீடு கட்டணும், அனுமதி கிடைக்கும். தொழில் தொடங்கணும், அனுமதி கிடைக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கும். அதனால் ஒரு ஆதாயம் கிடைக்கும். சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் என்னதான் தடைகள் வந்தாலும், நெருக்கடி வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அளவிற்கு சூரிய பகவானின் சஞ்சாரம் இருக்கிறது. சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது கோச்சாரப்படி அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருந்தாலும் சரி, கோச்சார ரீதியாக எங்கே சஞ்சரிக்கிறாரோ அந்த இடத்தின் பலனை அவர் வழங்கியாக வேண்டும். அதன் காரணமாக சூரிய பகவான் உங்களுக்கு யோகத்தை வழங்குவார். அரசு வழியில் ஆதாயத்தை ஏற்படுத்துவார், நன்மைகளை அதிகரிப்பார், எதிர்பார்த்த அனுமதியை கிடைக்க வைப்பார், வருமானத்தை உயர்த்துவார், தடைப்பட்டிருந்த வருமானத்தை வரவழைப்பார். இந்த நேரம் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் மிக சாதகமாக இருக்கிறது. 12ஆம் இடத்திலும் உங்கள் ராசிக்குள்ளுமாக. அப்ப சந்தோஷத்திற்கு, அதாவது முதல்ல பெரிய விஷயம்னா ஒரு சந்தோஷம். அது எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தேவை என்பது உங்களுக்கு தான் தெரியும். எது உங்களுக்கு சந்தோஷம் என்பது தீர்மானிக்க வேண்டிய சக்தி உங்களிடம் தான் இருக்கு. ஒரு ஞானியிடம் போய் கேட்டா அவருக்கு சந்தோஷம் சிவனடியை தொடுவது, அங்கே அமர்வது என்பதா இருக்கும்.
உங்களுக்கு சந்தோஷம் பார்த்தா ஒரு சிலருக்கு வேறு விதமான சந்தோஷம் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, பணம் சந்தோஷமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பதவி சந்தோஷமா இருக்கும். புகழ் சந்தோஷமா இருக்கும். பெண்கள், ஆண்கள் சந்தோஷமா இருப்பாங்க. உங்களுடைய சந்தோஷங்கள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலையை சுக்கிர பகவான் உண்டாக்குவார். சந்தோஷத்தை தீர்த்து வைப்பார். சந்தோஷத்தை எதிர்பார்ப்பை, ஆசைகளை உங்களுக்கு பூர்த்தியாக்குவார். ஜென்ம ராசிக்குள்ளும் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். பொன், பொருள் சேர்க்கை என்பது நிச்சயமாக இருக்கும். இந்த நேரத்தில் புத பகவானின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கு. அப்போ புதிய பொருள், புதிய சொத்து வாங்கக்கூடிய நிலை, வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரக்கூடிய நிலை, எதிர்பார்த்த அனுமதி கைக்கு வரக்கூடிய நிலை, புதிய ஒப்பந்தம் கிடைத்திடக்கூடிய நிலை எல்லாம் புத பகவானால் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. இந்த வாரத்தில் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் தேதியும், திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள். நினைப்பதெல்லாம் நடந்தேறும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவா எதை கண்டும் பயப்பட வேணாங்க. ஒரே வரி அது மட்டும் தான் சொல்ல முடியும். எதை கண்டும் பயப்பட வேண்டாம், எதற்காகவும் பயப்பட வேண்டாம். கிரகங்கள் 9 கிரகம் இருந்தாலும் ஏதாகிலும் ஒரு கிரகம் உங்களுக்குரிய வேலையை செய்து கொண்டிருக்கும். உங்களுக்குரிய வருமானத்தை வழங்கும், உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் நிலைப்பாடு வேணா வேற மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கலாம். சரி, இந்த வாரம் முதல்ல சந்திரனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கின்ற போது, ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் தொழில் மீதான, வியாபாரத்தின் மீதான சிந்தனை உங்களுக்கு இருக்கும். வியாபாரத்தில் ஆதாயம் அதிகரிக்கும். வியாபாரத்தை எப்படி விரிவு செய்வது, இன்னும் மேலே என்ன செய்யலாம், எப்படி லாபம் பார்க்கலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு வரும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 11ஆம் இடத்தில் எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். இந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி புதன்கிழமை வரையில் ஒரு அற்புதமான வியாபாரம் விருத்தியாகும். இந்த ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். புதிய பத்திரங்கள் ஒப்பந்தமாகும், கையெழுத்தாகும், எல்லாமே சாதகமாக இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும், செலவு கூடுதலாக இருக்கும். செலவு செய்துத்தான் சிலவற்றை சாதிக்க வேண்டும் என்ற நிலை இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். மனதில் சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. குழப்பங்களை நீக்கிவிட்டு நீங்கள் செயல்படுகின்ற போது அதில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரம் என்பதை முதலில் நீங்கள் உணரணும். என்ன குழப்பம் வந்தாலும் சரி, சின்ன சின்ன பிரச்சனை வரும், ஆனால் முடிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா இருக்கும். அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு 3ஆம் அதிபதி, முயற்சிக்குரியவர். அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய முயற்சிகளுக்கு யார் தடையாக வந்தாலும் அது தடைகள் இல்லாமல் போகும். உங்களுடைய செயல்கள் லாபமாகும், முன்னேற்றம் அடையும். அப்போ உடல்நிலையிலும் கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வழக்கு விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமாகிடக்கூடிய நிலை இருக்கும். இந்த நேரம் பார்த்து ராஜகிரகமான சூரிய பகவான் அவர் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ஒரு கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த கிரகம் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப சஞ்சார பலன்களை வழங்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற போது 10ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், வியாபார முயற்சிகள் எல்லாமே ஆதாயமாகும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். வழக்குகள் இருந்தாலும் சாதகமாகும். எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். ரொம்ப நெருக்கடியான நிலையை இருந்து இப்போ ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு. செவ்வாயும் சாதகம், சூரியனும் சாதகம். இந்த நேரத்தில் புத பகவானும் சாதகமாக சஞ்சரிக்கிறார் 10ஆம் இடத்தில். அப்ப பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் வரும். புதிய இடம் வாங்க முடியும், இடத்தை விற்க முடியும், புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். கேட்ட இடத்திலிருந்து கையெழுத்து போட்டு பணம் வாங்கிடக்கூடிய நிலை இருக்கும். எல்லாவற்றிலும் ஆதாயமான நிலை இருக்குது. இந்த நேரத்தில் சுக்கிர பகவானும் 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். வருமானத்துக்கு குறைவு இருக்காதுங்க, பணம் வந்துகிட்டு இருக்கும். அறிவு இருக்கும். அந்த அறிவும் திறமையும் தான் இந்த காலகட்டத்தில் உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கும். இந்த நேரம் கேது பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ராகு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இப்போ நல்ல நேரம் வருகின்ற போது நமக்கு என்ன ஒரு கெட்ட விஷயம் வரும்னா, நம்ம வார்த்தையில கொஞ்சம் வேகம் வரும், கோபம் இருக்கும். குடும்பத்தை கவனிக்க மாட்டோம், இல்லை வார்த்தையில கோபமா வெளியிடுவோம். அப்போ வார்த்தைகளில் நிதானம் வேண்டும். முதலில் எது ஆதாரம்னா குடும்பம். அந்த குடும்பத்திடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். 8ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது செல்வாக்கு, புகழுக்கு, அந்தஸ்திற்கு ஒரு குந்தகம் விளைவித்திடக்கூடிய நிலை. பிறரால் ஏற்படக்கூடிய உங்களுடைய மறைமுக செயல்களை கண்டுபிடித்து அதை வெளிப்படுத்திடக்கூடிய நிலையினை ஒரு சிலர் ஏற்படுத்தலாம், அல்லது உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படலாம்.
இந்த நிலைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் 3ஆம் இடத்திற்கு இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும். அவருடைய பார்வை 7ஆம் இடத்திற்கு இருக்கின்ற காரணத்தினால் வாழ்க்கை துணையின் மீதான அக்கறை இந்த காலகட்டத்தில் வேண்டும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கவனம் வேண்டும். 10ஆம் இடத்திற்கும் சனி பகவான் பார்வை இருக்கிறது. அப்ப செய்து வருகின்ற தொழிலில் கொஞ்சம் நிதானம், நேர்மை இருந்தால் அது லாபம் அதிகரித்திடக்கூடிய நிலைக்கு அக்கறை கொஞ்சம் அதிகமா இருக்கணும். இந்த நேரத்துல எல்லா நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இந்த வாரம் பார்க்கும் போது சதயத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் தேதி யோகமாக இருக்கும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதி யோகமாக இருக்கும். இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள். நினைப்பதெல்லாம் நடந்தேறும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீனம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் என்று பார்க்கின்ற போது நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய வாரமாக இருக்கும். எந்த விதமான அவசர வேலைகளிலும் இந்த வாரத்தில் ஈடுபட வேண்டாம். புதிய முயற்சிகளாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் நிதானம் வேணும். இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, பின் விளைவுகள் எப்படி இருக்கும், இது நமக்கு ஒத்து வருமா என்பதையெல்லாம் யோசித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். சில நேரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலை சாதகமாக இல்லாமல் கூட போகும். அதுபோன்ற நிலை இப்பொழுது உங்களுக்கு இருப்பது, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 7.5 சனியின் காலகட்டத்தில் இப்பொழுது நீங்க இருக்கீங்க. 12ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். நீதிமான், கர்மவான், ஜீவனக்காரகன் என்று சனி பகவானை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுடைய செயல்பாடுகளில் நேர்மை இருந்தால் அதற்கேற்ற ஆதாயத்தை சனி பகவான் வழங்குவார். அது அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னதாக பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அப்போ ஆலயங்களுக்கு சென்று வருவது, பெரியோரின் ஆசீர்வாதம் கிடைப்பது, பெரியோரால் அனுகூலங்கள் கிடைப்பது என்பதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமை உங்களுக்கு இருக்கும். நெருக்கடி இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை நெருக்கடி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். தொழில் செய்வதில் ஆதாயம் இருக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும். எந்த விதமான நெருக்கடிகளும் இல்லாமல் உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருப்பீர்கள். யாராலும் எந்த பிரச்சனையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. வியாபாரத்திலும் லாபம் கூடும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த வாரத்துல வருமானம் இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும். எதிர்பார்த்த நிம்மதி கிடைக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சனிக்கிழமை மட்டும் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அந்த சனிக்கிழமை உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். இந்த வாரத்தை பற்றி உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். என்னன்னா சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். செவ்வாய் பகவான் அவர் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு. சனி பகவான் விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில், ராகு பகவான் ஜென்ம ராசிக்குள் 7ஆம் இடத்தில் கேது பகவான். சுக்கிரனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா சாதகமாக இல்லை. நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடி, செலவு, வீண் பிரச்சனைகள், அவமானங்கள் என்று ஏற்படக்கூடிய நிலையும் இருக்கிறது. புத பகவானின் சஞ்சாரமும் சாதகமாக இல்லை இந்த வாரத்தில். அதாவது புதிய முயற்சி என்று சொல்கின்ற போது இந்த புதிய இடம் வாங்கிறது, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவது, இதையெல்லாம் நன்றாக படித்து பார்த்து யோசித்துத்தான் எந்த ஒரு கையெழுத்தையும் நீங்கள் போட வேண்டும். அவசரப்பட்டு எந்த இடத்திலும் கையெழுத்து போட வேண்டாம். சுக்கிர பகவானின் சஞ்சாரம் புதன்கிழமைக்கு பிறகு சாதகமாக இருக்கிறது. ஓரளவிற்கு நன்மையான பலன்களை சுக்கிர பகவான் வழங்க ஆரம்பிப்பார். அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவான் வக்கிரமாக இருக்கிறார் ராசிநாதன். அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வேலையில ஈடுபட்டு இல்லை ஏதாவது காரியத்தை செய்து அதனால் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய, சங்கடப்படக்கூடிய நிலை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப நிதானமாக, எதிலும் அவசரம் காட்டாமல், இந்த ஆசைகளுக்கு முதல்ல இடம் கொடுக்கூடாதுங்க. ராகு பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். ஆசைகளை அதிகரித்திடக்கூடியவர். அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல போய் கேது பகவான், அவர் அதனால் சங்கடத்தை வழங்கிடக்கூடியவர். இந்த 2 விதமான காம்பினேஷன் இருக்கிற போது குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ஆசை என்று வருகின்ற போது பல்வேறு விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கும். ஒரு சித்தனுக்கு இறைவன் மீது ஆசை இருக்கும். ஒரு காமுகனுக்கு காமத்தின் மீது ஆசை இருக்கும். ஒரு வியாபாரிக்கு லாபத்தின் மீது ஆசை இருக்கும். அரசியல்வாதிக்கு பதவியின் மீது ஆசை இருக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கும். முன்னேற்றத்தை தேடிய ஆசை இருக்கும். இந்த நேரத்தில் ராகு பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிப்பதால் எந்த விதமான ஆசைகளாக இருந்தாலும் அது நேர்மையாக, நியாயமாக, நன்மையாக இருக்குமா என்பதை யோசித்து செயல்படுவதால்
ஆதாயம் கூடும். ராசிநாதன் வக்ரமாகி இருப்பதால் அவசரப்பட்டு எந்த வேலைகளிலும் இறங்கிவிட வேண்டாம். இந்த வாரத்தில் மீன ராசியில் பிறந்த அனைவருக்குமே 3ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதியும், ரேவதியில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் தேதி யோகமாக இருக்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் 3ஆம் தேதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். யோகமாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள். என்ன சங்கடங்கள் வந்தாலும் விலக ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.